ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் வெற்றி மட்டுமே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரளா லாட்ரி 31/12/2025க்கான தனலட்சுமி டிஎல் 33க்கான லாட்ரி கெஸ்ஸிங் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நம்ம புதுசாக வந்து 7 டே சேலஞ்சுன்னு நம்ம சேலஞ்ச் ஒன்று எடுத்திருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான் எப்படி நான் சீட்டு புக் போடுறதுன்றதை நானே போடுறேன். நம்பர் வந்து லிமிட்டட் நம்பர்ஸ் மட்டும்தான். நம்ம போடுற அமௌண்ட்டு ஒரு வாரத்தில் நம்ம எவ்வளோ டிக்கெட் ப்ளே பண்ணுறோம், நமக்கு வின்னிங் எவ்வளோ வருது அப்படின்றத வந்து நான் கால்குலேஷன் பண்ணுறதுக்காக நம்மளோட ஃபாலோவர்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து வின்னிங் வருதா வரலையான்றதை வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்க வந்து அதிகமாக லாஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக ஒரு மெத்தட் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 1 வீக் எனக்காக இதை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு லாஸ் வருதா இல்லை வந்து அதில் ஏதாவது ப்ராஃபிட் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து 7 நாள் முடிவில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே நம்பர் 1. இன்றைக்கி வந்து தனலட்சுமி டிஎல் 33 ட்ரா நம்பரு. இன்றைக்கி வந்து ஆல் போல்டில் நம்பர் வந்து என்னென்ன வந்திருக்குன்னா, ஆல் போல்டு வந்து பார்த்திங்கன்னா 2 9 4 7. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 9 4 7 இதுதான் வந்து இன்றைக்கி ஆல் போல்ட் நம்பரில் நம்ம எடுத்திருக்கோம். 4 நம்பர் தான். அந்த 4 நம்பருக்குள்ளே தான் இன்றைக்கி ரிசல்ட் வர்றதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 1 வீக் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். லிமிட்டடான நம்ம டிக்கெட் தான் நம்ம புக் பண்ணி நம்ம வந்து ப்ளே பண்ண போகிறோம். 1 வீக் வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம வின்னிங் எவ்வளோ வருதுன்றதை நம்ம பார்க்கலாம், இல்லை லாஸ் எவ்வளோ ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். வின்னிங்கும் லாஸையும் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணி நமக்கு இது வந்து நம்ம ப்ராஃபிட் தானா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல் போல்டில் 2 9 4 7 கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து டிக்கெட் வந்து நம்ம போடும்போது எப்படி போடணுன்னா, ஏ போல்டு வந்து 2 ஆல் போல்டு வந்து நான் இன்றைக்கி 2 தான் நமக்கு வந்து இன்றைக்கி ஆல் போல்டு நம்பரு 2. ஏ போல்டில் 2 செட்டு, பியில் 2 செட்டு, சியில் 2 செட்டு. இது வந்து டிக்கெட் வந்து எப்படி புக் பண்ணுறன்றது உங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் போடும்போது இந்த மாதிரி போட்டுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏபி பிசி ஏசி பார்க்கலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏபியில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து 9 எடுத்துக்கலாம். 2வது நம்பர் 9 எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து இன்றைக்கி 29 வந்து வர்றதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. 2 9 வர்றதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அது வந்து ஏபியில் 29 2 செட்டு, பிசியில் 29 2 செட்டு, ஏசியில் 29 2 செட். இது போட்டுட்டிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா நமக்கு ஒரு வேளை வந்து நம்ம வந்து 29 ஏபி பிசி ஏசியில் நம்ம வைக்கிறோம். ஒரு வேளை ரிசல்ட்டில் மாறி வரலாம். 29 பதில் 92 வரலாம். ஏ போர்டில் வந்து 9 வரலாம், இல்லை பி போர்டில் 9 வரலாம். அந்த மாதிரி மாறி வரும்போது நமக்கு வந்து இதில் நமக்கு ப்ரைஸ் வராது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இன்னொரு ஏபியில் பார்த்திங்கன்னா 92 மாற்றி போடுறோம். பிசியில் 92, ஏசியில் 92. இதுவுமே வந்து 2 டிக்கெட் போட்டுக்குங்க. இப்போ வந்து ஏ போர்டில் 2, பி போர்டில் 2, சி போர்டில் 2 தனித்தனியாக ப்ளே பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஏபி பிசி ஏசியில் வந்து பார்த்திங்கன்னா 29 நம்ம எடுத்துருக்கோம். 2 9 எடுத்துருக்கோம். ஆனால் நம்ம 2 நம்பர் போட்டிருக்கோம். அதை அப்படியே நம்ம மாற்றி 92 92 92 போட்டிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி இப்போ 3 டிஜிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகலாம் நம்பர் எதுவும் கொடுக்கல. இன்றைக்கி வந்து நம்ம வந்து 2 9 இன்னொரு நம்பர் வரணுன்னா அது வந்து 4 இருக்கலாம், இல்லை 7 இருக்கலாம் நம்ம எடுத்துருக்கோம். அதனால் வந்து $294
297. அடுத்து பார்த்திங்கன்னா 492. இது அடுத்து பார்த்திங்கன்னா 942, 972, 792. இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ஒரு நம்பர் ப்ளே பண்ணீங்க. இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு இது ஒன்று மொத்தம் 6 இருக்குது. 6 டிக்கெட்டு 6 புக் பண்ணிக்கங்க. ஒருவேளை நீங்கள் வந்து அதிகமாக ப்ளே பண்ணுறவங்களா இருந்தால், ஒருவேளை நீங்கள் வந்து இப்போ வந்து இதுக்கு வந்து பார்த்துக்கிட்டா இதுக்கு மொத்தமாக வந்து இதுக்கு வந்து ஒரு 63, இதுக்கு மொத்தமாக வந்து 132, இதுக்கு வந்து 180. இன்றைக்கி நம்ம டிக்கெட் ப்ளே பண்ணியிருக்கிறது இந்த அமௌண்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துங்க, நமக்கு இதில் வின்னிங் எவ்வளோ வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் டிக்கெட் அதிகமாக ப்ளே பண்ணுற மாதிரினா நான் சொல்கிற நம்பர்லாம் பாக்ஸ் போட்டுக்கங்க. 294, 292, 297. இந்த நம்பர் வந்து பாக்ஸ் ப்ளே பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதிகமான டிக்கெட் ப்ளே பண்ணுறவங்களா இருந்தால் இதை நீங்களாம் பண்ணிங்க. நம்ம வந்து இது வந்து 1 வீக் சேலஞ்சை நம்ம எடுத்துருக்கோம். கண்டிப்பாக இதுலேருந்து வின்னிங் வர்றதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. போர்டாவது வின்னிங் வரும், இல்லை 3 டிஜிட் வின்னிங் வரும். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரெகுலராக. நம்ம நாளைக்கு நம்ம வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை வந்து மறக்காமல் வந்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ்.